இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். ரேஷன் கடை இருக்கிறது, ரேஷன் கடை இல்லைன்றாரு. நிறைய விஷயங்களை தவறான விஷயங்களை அவர் தெரிஞ்சு பேசுகிறாரு. தளபதி அவர்கள் கூட்டத்தில் சரியாக பேசியிருந்தார். அவர் பேசுனத புரிதல் இல்லாமல் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததுக்கு நாங்கள் மீண்டும் அவருக்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்கிறோம். ரேஷன் கடைகள் இல்லாத ஒரே பகுதி புதுச்சேரி தான் என்று தவிக தலைவர் விஜய் கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் தவிக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் QR கோடு அனுமதி கொண்ட 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய விஜய், இந்தியாவிலேயே ரேஷன் கடைகள் இல்லாத ஒரே பகுதி புதுச்சேரி தான் என்றார். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான். ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான். மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை, எண்ணெய்னு அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும். ரேஷன் கடைகள் குறித்து விஜய் பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது குறித்து விளக்கம் அளித்த புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ரேஷன் கடைகள் மூலமாக அனைவருக்கும் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் ரேஷன் கடை இல்லை என்பது போல விஜய் பொய்யான பிரச்சாரம் செய்துள்ளார் என்று விமர்சித்தார். ரேஷன் கடை இருக்கிறது, ரேஷன் கடை இல்லைன்றாரு. நிறைய விஷயங்களை தவறான விஷயங்களை அவர் தெரிஞ்சு பேசுகிறாரு தவிர அது உண்மையில் ஒரு அரசியல் அனுபவம் இன்மையை அது காட்டுகிறது. இந்நிலையில் ரேஷன் கடைகள் குறித்து விஜய் சொன்னது சரியான தகவல் தான் என புதுச்சேரி மாநில பாஜக முன்னாள் தலைவரும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தவிகவில் இணைந்தவருமான சுவாமிநாதன் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற மாநிலங்களைப் போன்று நியாய விலைக்கடை செயல்படவில்லை என்றுதான் விஜய் கூறினார். அவர் சொல்வது முற்றிலும் உண்மைதான் என்று கூறியுள்ளார். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக நியாய விலைக்கடை ஊழியர்களுக்கு சம்பளம் தரவில்லை என்றும் இதனால் 200க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் மூடப்பட்டு வேறு இடங்களில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். தளபதி அவர்கள் கூட்டத்தில் சரியாக பேசியிருந்தார். அவர் பேசுனத புரிதல் இல்லாமல் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் கண்டனம் தெரிவித்ததுக்கு நாங்கள் மீண்டும் அவருக்கு மிகப்பெரிய கண்டனம் தெரிவிக்கிறோம். அவர் பேச்சுக்கு திரும்ப பெறணும் அந்த பேச்சு. அரிசி கொடுப்பதற்கு மட்டும்தான் புதுச்சேரியில் நியாய விலைக்கடை உள்ளதா என்று கேள்வி எழுப்பிய அவர், பல மாநிலங்களில் ரேஷன் கடைகளில் கோதுமை, பருப்பு, எண்ணெய், ரவை உள்ளிட்டவை வழங்குகிறார்கள். அதுபோல அத்தியாவசிய பொருட்கள் வழங்க வேண்டிய நியாய விலைக்கடை புதுச்சேரியில் செயல்படவில்லை. இதனை குறிப்பிட்டே விஜய் கூறியுள்ளதாக சுவாமிநாதன் தெரிவித்தார்.